என்ன ஜாலியாக வந்து குளிக்க வாத்தி கொண்டு இருக்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து நுழை இங்கே மூடுது. எங்களை கூட்டு வளர்க்குறாங்க. அவினுடைய அதாவது முன் பகுதி மட்டும்தான். யாழ்ப்பாணத்தில் வந்து இப்படி ஒரு இடமான்னு சொல்லி நானே ஆச்சரியப்படுறேன். ரிலாக்ஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்விம்மிங் பூல் ஒன்று இங்கே இருக்கு. அனைவருக்கும் வணக்கம், நான் ஜான்சன். இன்றைய தினம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு புதிய காணொளி மூலமாக உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அதாவது எங்கு இன்றைக்கு வந்திருக்கோம் என்று சொன்னால் இளவாலை நட்பு மண், அதாவது இளவாலையிலிருந்து கீரிமலை போகிற பாதையில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டருக்கு அப்பால் வந்து நட்பு மண் பூங்கான்ற ஒரு இடம் வந்திருக்கு. அந்த இடத்துல வந்து என்ன எல்லாம் இருக்குது, அதாவது நீங்கள் அங்கே வந்துட்டு என்ன எல்லாம் என்ஜாய்மெண்ட் பண்ணலாம், அதாவது ஃபேமிலியாக குடும்பமாக நண்பர்களாக சேர்ந்து வந்து ஒரு ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகக்கூடிய இடமாகத்தான் அது அமையுது. ஸோ இப்போ அந்த இடத்துல தான் நிற்கிறோம். இது முழுக்க ஒரு இயற்கை காட்சிகளோடு ஒரு ஒன்றிணைக்கப்பட்ட ஒரு இடமாக தான் இருக்குது நட்பு மண் பூங்கான்னு சொல்லி. ஸோ நாங்கள் இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகிறது முதல் இந்த வீடியோக்கு புதுசாக யாராவது வந்தால் எங்களுக்கு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது எங்களுக்கு ஒரு வகையில் பிரயோசனமாக இருக்கும்னு சொல்லிக்கொண்டு காணொலிக்குள்ளே போகலாம். 200 ரூபீஸ் 2 பேருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நட்பு மண் பூங்காக்கு உள்ளுக்க வந்துட்டோம். பின்னுக்கு ஒரே இறைச்சலாக இருக்குது. யானை வந்து குளிக்குது, என்ன ஜாலியாக வந்து குளிக்க வாத்தி கொண்டு இருக்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து நுழைவாயில், வந்து இது நுழைவாயில். இப்போ நாங்கள் உள்ளுக்க போகிறோம். இந்த கண்ணாடியே திடீர்னு வந்துட்டு சொன்னால் சரியான வெயிலாக இருக்குது. அது ஜது தனக்கு ஒரு வெயில் குறைவு, நிலம் இந்த கண்ணுக்கு ஒரு கூசுறபடியாக இருக்குது. என்ட்ரன்ஸ்லேயே ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு இடமா இருக்குது. இதுக்கு வந்து டிக்கெட் காசு வந்து வெறும் ஒரு குறைவான காசு தான். அதாவது நட்பு மண் பூங்கா வெறும் ஒரு 200 ரூபா மட்டுமே தான், அவ்வளோத்துக்கு பெரிய காசு இல்லை. உள்ளுக்குள்ள சிறுவர்கள் வந்து விளையாடக்கூடிய பல விளையாட்டு நிகழ்வுகள் வந்து எல்லாம் இருக்குது. அதை நாங்கள் கண்டு கழிக்கிறது முதல் அந்த இடம் இதையும் காட்டிக்கொண்டு போக முடியாது. அங்கே பாருங்க, முதலே ஒன்று இருக்கு, முதலே இந்த வாய்க்கால தண்ணி வந்து கொண்டு இருக்கு. ஸோ ஒரு இயற்கை அழகுகள் கூடி இந்த இடத்துல முதலே ஒன்றை செஞ்சு முதலே இந்த வாய்க்கால தண்ணி போகிற மாதிரி அதில் கடைசியாக ஜதுவை கொண்டு போய் தூக்கி போட்டு போக நினைக்கிறேன். இங்கே மற்றது காதலர்கள் வந்து இங்கே வாரத்துக்கு அனுமதி இல்லையாம, அதில் முன்னுக்கு இருக்கு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஜது அங்கங்கே இல்லாமல் பார்க்குறார். ஓ, காதலர்கள் வந்து வாரத்துக்கு தடையா? அப்போ நாங்கள் வந்து என்னடாவது ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நாங்கள் உள்ளுக்க போவோமேடா, உள்ளுக்க போய் விளையாடுவோம், விளையாட்டு சாமெல்லாம் கிடக்காம விளையாடுவோம். என்ன யானை குளிச்சு தண்ணியெல்லாம் கொஞ்சம் கருப்பாக போடுது. ஆமாம், நான் நிற்கிறேன்னா இந்த மரங்களை வந்து இதில் நடுறதுக்கே ஒரு நிறைய காலம் எடுத்திருக்கும் போல. என்ன தென்னை மரங்கள், கமுகு மரம், ஓர்கிட் மரங்கள் என்று பலவிதமான மரங்கள் வந்து இருக்குது. உண்மையிலேயே ஒரு இயற்கை காட்சிகள் வந்து அத்தனையே ஒரே இடத்துல பார்க்க வேண்டும் என்று சொன்னால் இந்த இடத்துல பார்க்கலாம். மற்றது தமிழ், எங்களுடைய என்ன சொல்கிற தமிழ் கலாச்சாரங்கள் சம்பந்தப்பட்ட பல சிலைகள் வந்து இங்கே இருக்குது. அதுகளெல்லாம் வந்து உங்களுக்கு வீடியோவில் பார்த்துக்கொள்ளலாம். வீடியோவில் போகலாம் பாருங்கள். வரும்னு எனக்கு சொல்ல தெரியல. இந்த இடத்த பார்த்துட்டு எனக்கு என்னென்னு சொல்கிறது, நானே ஒரு ஊஞ்சல் ஆடி ஏறி ஒரு பார்ப்போம். நாங்கள் இருக்கலாமா பெரியார்கள்? சரி, ஆமா, வா சத்தங்கள் பெருசா. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஒரு ஊஞ்சல் 2 இருக்குது. இன்னும் ஒரு இடம் ஒன்று இருக்குது, அதையும் ஒன்று பார்ப்போம். இல்லை, இதுகளுக்கு ஏறினா நான் விழுந்து போடுவேன். என்னென்னு சொன்னால் உங்களுடைய குழந்தைகள், உங்களுடைய பிள்ளைகளை கொண்டு வந்து இதில் இருத்தி ஒரு நைஸாக ஒரு ஃபோட்டோ ஒன்று அடிக்கலாம். என்ன ஃபோட்டோக்கு நல்லா இருக்குமாடா? ஆட்டலாம். என்ன ஆமாம், ஸ்ப்ரிங் ரைட். ஸோ இப்படி ஒரு வியூ ஒன்றை கொடுக்குற இடம் தான் இந்த நட்பு மண் பூங்கான்று சொல்கிறது. என்ன ஒரு அழகாக இருக்கேன்டா. நீ இது வரைக்கும் இங்கே வந்திருக்கிறியா? வரையிலையா? ஒருக்கா வந்து போயிருப்பேன் நான் நினைக்கிறேன். உன்னை சின்ன அப்படி வந்து விட்டுருக்க மாட்டாங்க உங்களுக்கு இல்லையே? ரைட், ஓகேன்னு சொன்னால் இப்போ வரைக்கும் நீங்கள் பார்த்தது வந்து இந்த நட்பு மண் பூங்காவினுடைய அதாவது முன் பகுதி மட்டும்தான். இன்னும் வந்து உள்ளுக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த காணொலியை வந்து முழுமையாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் மகிழ்ச்சி அடையலாம். அடுத்தது வந்து கங்காரு ஒன்று இருக்கு. இங்கே பார்க்க போறியா? கங்காருவை நான் காட்டுறேன். கங்காருவை காட்ட முதல் இந்த நட்பு மண் பகுதிக்குள்ள 2வது பகுதியில் வந்துட்டோம். இங்கே பல சிலைகள் வந்து அமைக்கப்பட்டிருக்குது. அதை நீங்கள் பார்த்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும்.
இது என்ன ஒரு செட்டப் இந்த இடத்துல இல்லாட்டி இதை கட்டிட்டு பெண மரத்தை வச்சு இல்லாட்டி வந்துரு கட்டிக்கணும். இதால் ஏறி போனா அந்த தொங்கலுக்கு போகலாம். அது வந்து ஓ அது குதிரையை பார்க்க போகலாம். போய் பார்ப்போமா? இது ஆறாது கடைசி மட்டும். ஓகே, எனக்கு வேண்டாண்டே பயமா கிடக்குது இதுல இப்ப நடந்து போறதுக்கு. வாவ், என்ன நடக்கலாம்பா. ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு நல்ல வியூ ஒன்றை கொடுக்குது. யாழ்ப்பாணத்தில் வந்து இப்படி ஒரு இடமான்னு சொல்லி நானே ஆச்சரியப்படுறேன். அது கொஞ்சம் பயப்படுறேன். ஆனால் உண்மையாட இது வந்து கணக்கு டூரிஸ்ட் வர இடம் சரியா. அப்படியே இடங்கள்ல வந்து பேர் கேபிள் போட்டு நல்ல டைட்டாக கட்டிக்கிறாங்க. அப்படித்தான் ஆடும். ஆ ஓ இப்ப நீ வா, நடுவா வந்தாச்சு. ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னா இப்ப ஜது பயந்து வாரார். அவளை உனக்கு உண்மை என்ன இப்படி பயப்படுற நீ? நான் நினைக்கல நீ எல்லாம் தாமரை கோபுரத்துக்கு போனீங்கன்னா மேலே வர மாட்டேன்னு நினைக்கிறேன். அது அந்த இடத்துக்கு ஒரு பாதுகாப்பாக வந்து அமைச்சிருக்கிறாங்க. அதாவது கேபிள் கம்பிகள் மூலமாக தான் இந்த பாலம் வந்து கட்டப்பட்டிருக்கு. ரைட், கிட்டத்தட்ட ஒரு குதிரையை கிட்ட வந்துட்டோம். குதிரையை காட்டுறாப்பா, குதிரையோட போகுது. இங்கவா பார்த்தீங்கன்னு சொன்னா குதிரை ஒன்று நிற்குது. இதுல குதிரை ஓடுது. தம்பி வாங்க, ஓடுது குதிரை ஒன்று நிற்குது. இடத்த கடைசியா நாங்கள் இடத்துக்குள்ள வந்துட்டோம். அதாவது ஒரு நல்ல வியூ ஒன்றை கொடுக்குது. நான் நினைக்கிறேடாப்பா இதுக்குள்ள வந்து இவ்வளவு பெரிய விஷயங்கள் இருக்கும்னு சொல்லி. நான் நினைக்கிறேன் இந்த காணொலியை வந்து காட்டப்போனா கிட்டத்தட்ட 1/2 மணி நேரத்துக்கு மேல போகும் போல இந்த காணொலி. அவ்வளோத்துக்கு ஒரு நல்ல இடங்கள் வந்து இருக்கு இதுக்குள்ள காட்டக்கூடிய இடங்கள். குதிரை வந்து ஜதுவை பார்த்துட்டு அங்கேயும் இங்கேயும் ஓடுது. நிறைய பறவைகள் இங்கே இருக்கு. பாத்து, கோழி, கொக்கு, நினைக்கிறேன் மீன்கள் இருக்கு. ஸோ ஒரு மாதிரி இப்போ என்ட்ரன்ஸுக்குள்ள வந்துட்டோம். என்ட்ரன்ஸ் வந்து ஒரு ஆரம்பமே வந்து ஒரு அமர்க்கலமா இருக்கு. என்ன இப்படி இருக்குமென்னு நான் நெச்சு கூடி பார்க்கல. இந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லி ஒரு நல்ல இடம் உண்டு, வேர்ல இடம் உண்டு. இது வந்து என்ன சொல்ற பார் ஆக்கள் வந்து இதுல ரிலாக்ஸ் பண்ணி இருக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த ஒரு உயரமான இடத்துல வந்து ஃபுல்லா ஒரு இயற்கை அளவு கொண்ட எல்லாம் மரம் ஃபுல்லா எல்லாம் மரத்துல தான் இது செஞ்சிருக்குது. ஃபேன் இருக்குது, ஃபேன் போட்டுக்கொள்ளலாம், லைட் போட்டுக்கொள்ளலாம். உங்களுக்குரிய பார் ஆக்களுக்குரிய சகல வசதிகளும் வந்து இங்க ஏற்பாடு செய்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அடுத்த விஷயத்தை நாங்கள் பார்க்கலாம் போயிட்டு. அந்த ஒரு காடுகளை வெட்டி ஒரு பள்ளம் மேடுகளை பார்த்து ஒரு அழகா வந்து அமைச்சிருக்கிறாங்க. படிகளை வந்து மேலே இருந்து கீழே என்று சொல்லி. அடுத்தது வந்து நாங்கள் இன்னொரு இடத்தை பார்ப்போம். அங்க வந்து மீன்கள் வளர்க்குறாங்க. மீன்கள் அழகான எண்ணெய் போல மீன்களை வளர்க்குறாங்க. எது பார்த்தீங்கன்னு சொன்னா அது கொத்தாது. அது பயப்படுறேன். நீங்க நம்பி வரலாம் இந்த இடத்துக்கு. ஸோ இப்போ 2வது பகுதிக்கு வந்திருக்கிறோம். இந்த இடத்துல வந்து மீன்களை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஒரு பெரிய தொட்டியில வந்து மீன்களை கூட்டு வளர்க்குறாங்க. என்ன பெரிய உயரம் எந்த அளவுக்கு நிற்குது. அதாவது அந்த மீன்களை வந்து அழகா பராமரிச்சிருக்கிறாங்க. இப்ப தண்ணி மாத்தி கொண்டு இருக்கிறாங்க போல. அதால மீன்களை சரியா தெரியல. பாத்தீங்கன்னா கலர் கலரா நல்ல வடிவான மீன்கள் இருக்கு. இந்த மீன் வளர்ப்பு வந்து எல்லா வீட்லயும் வந்து கூட வளர்க்குறவங்க. அது ஏன் வளர்க்குறவே என்று சொன்னா இந்த ப்ரெஷர் மற்ற யோசின கூடிய ஆக்கள் அப்படியான ஆக்களோட வீட்டுல வந்து இந்த மீன்கள் வந்து மீன் தொட்டியை எடுத்து வளர்க்கும் போது மீன்களை பார்த்து கொண்டு இருந்தா மனசுக்கு ஒரு ரிலாக்ஸ் ஆகும்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த விஷயம் தெரிஞ்சாக்கள் எல்லாரும் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க உண்மையா இல்லையான்னு சொல்லி. என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஃபீல் பண்றது அப்படிதான். மீன்களை பார்க்கும்போது அந்த மீன் தொட்டியை வச்சுட்டு அதுக்கு முன்னே ஒரு 10 நிமிஷம் இருந்தாலே வந்து ஒரு மனசு ஒரு ரிலாக்ஸ் ஆகும். ஒன்றுக்கு பயப்பட போறேன். இப்ப சிறுவர் பகுதியில் வளையத்தில் இயற்கையோடு இணைய பெற்ற குளம், ஜானை சிற்பம் முதல் பார்த்துட்டோம். குகை, அதனுள் மீன் தொட்டி அதையும் பார்த்துட்டோம். அடுத்த இடம் வந்து என்னோட சொன்னீங்கன்னு சொன்னா இதுதான் நட்பு மண்ணுடைய வந்து என்ட்ரன்ஸ்.
இதுதான் என்ட்ரன்ஸ், இப்படி தான் இருக்கும். இந்த இடத்துல வந்து நீங்கள் ஃபோட்டோக்கள் எடுத்துக்கொள்ளலாம், வீடியோக்கள் எடுத்துக்கொள்ளலாம். நல்லா இருக்கேன்டா, அப்படியே ஃபோட்டோ முடிச்சிட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நாங்கள் அடுத்த பார்ப்போம். இது வந்து தான் என்ட்ரன்ஸ். பார்த்தீங்கன்னு சொன்னால் புத்தகம் ஒன்று வாட்சி ஒன்று இருக்கிறோம். எனக்கு அந்த பாலி மொழியில் இருக்கிற மாதிரி இருக்குது. மொழியில் கொஞ்சம் விலங்கு இல்லை. நீ வாசிப்பியோடா என்ன மொழி? ஸோ இப்போ என்ன செய்றீங்களா? இப்போ புத்தகங்கள் படிக்கிறீங்கள், எத்தனை ஆண்டு படிக்கிறீர்கள்? அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் புத்தகம் படிச்சு கொண்டிருக்கிறோம். இப்படியான ஒரு புத்தகமும் வந்து படிக்கலான்னு சேர்ந்து அக்காவும் வந்து எங்களோட சேர்ந்து புத்தகம் படிப்பா. என்னட்டு சொன்னால் இப்படியான ஒரு அழகிய சிற்பங்களும் வந்து இந்த இடங்கள் இருக்குது. இது என்னடா இது? இது கிரிக்கெட்டோ? இது ஃபுட்பாலோ? பாஸ்கெட் பால் தம்பி. அந்த அக்காடுக்கு எங்கே போகிறோம்? அந்த அக்காடு லொகேஷனா? சரி. இதுக்கு என்னடா பேர்? அது செம்மறியாடா? செம்மறியாடா? ஆள் ஒருத்தர் நிற்க பாருங்க, பார்த்துருக்கிறவங்க கொஞ்சம் தெரியுது. இல்லை, மூலிகை செடிகள் வந்து ஒரு புரிம்ப இடத்துல இருக்கு. இது ஃபுல்லாவே மூலிகை செடிகள் தான். தேக்க மரம், அப்படி கணக்கு நிறைய விஷயங்கள் இங்கே இருக்கு. இன்னும் இதை வந்து அபிவிருத்தி செஞ்சு கொண்டு வராங்க. இந்த இடங்களை வந்து இது வந்து ஃபார்ம் வச்சு கொண்டு வராங்க. சிறுவர்கள் வந்து விளையாடக்கூடிய பகுதிகளும் வந்து இங்கே இருக்கு. அந்த இடத்துக்கு தான் இப்போ நாங்கள் போய் கொண்டிருக்கிறோம். ஒரு குடும்பமோ ஒரு உறவுகளோ வந்து இங்கே ரிலாக்ஸ் பண்ணி உங்களுடைய நாட்களை வந்து கழிக்கிறதுக்கு ஒரு மிகவும் ஒரு நல்ல ஒரு இடமாக இருக்கும் இந்த இடம் வந்து. அடுத்தது எங்கன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இது வந்து கூடுதலாக உங்களுடைய வீட்டில் இருக்கிற சிறுவர்களை வந்து கூட்டிக்கிட்டு வந்து இங்கே ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல இடமா இருக்கும். என்னென்னு சொல்கிறது, உங்களுக்கு வந்து வெறுக்காது. இந்த இடத்த வந்து சுற்றி பார்க்குறதுக்கே கிட்டத்தட்ட 1 மணி நேரம் செல்லும். நான் வந்து உங்களுக்கு அந்த வீடியோ வந்து ஒரு ஷோர்ட்டாக தான் காட்டி கொண்டிருக்கிறேன். இங்கே வந்து நான் காட்டாத நிறைய விஷயங்கள் இருக்குது. கடைசியாக அந்த இடத்துல போயிட்டு நாங்கள் வீடியோவை காட்டிட்டு இந்த காணொலியை வந்து முடிச்சு கொள்வோம். ஏன்டா எல்லா இடத்துலையும் இப்படி ரிலாக்ஸ் பண்ணக்கூடிய ஒரு இடங்கள் இருக்குது. மற்றது பனை மரத்தில் பின்னின ஒரு இடம் ஒன்று இருக்குது. இங்கே வந்து நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கொள்ளலாம். உண்மையிலேயே ஒரு நல்ல இடம் ஒன்று. அவங்களுக்குரிய வாஷ்ரூம்கள் வந்திருக்கு. உங்களுக்குரிய வாஷ்ரூம்கள் இருக்குது. அதாவது ஒரு மலசல கூடங்கள் வந்திருக்கு. நீங்கள் வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கொள்ளலாம். இங்கே வந்து மெயின் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மெயின் ஸ்ட்ரக்சரு இந்த இடத்துல வந்து இயற்கையோடு சம்மந்தப்பட்டு ஒரு ரிலாக்ஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்விம்மிங் பூல் ஒன்று இங்கே இருக்குது. எனக்கு அதுக்குரிய பேமெண்ட் வந்து நீங்கள் பண்ண வேண்டியிருக்குன்னு நினைக்கிறேன். சில விடயங்களுக்கு வந்து உள்ளுக்குள்ளே நீங்கள் ஒரு தொகை பணத்தை வந்து செலுத்த வேண்டியிருக்கும். செலுத்தினா வந்து நீங்கள் இப்படியான ஒரு விடயங்களை வந்து பார்த்துக்கொள்ளலாம். ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே குளிச்சுட்டு ஒரு ரிலாக்ஸ் ஒன்று பண்ணிக்கொள்ளலாம். நீங்கள் சூரியனை பார்த்துட்டு அப்படின்னா படுத்துருந்தேன். அப்போ என்ன அது ஒரு நாளைக்கு வரத்தான் இருக்குது இந்த இடத்துக்கு. கடைசியாக இந்த நட்பு மண்ணில் வந்து 100க்கு ஒரு 50 விதமான இடத்த வந்து நாங்கள் காட்டி முடிச்சிருக்கிறோம். உண்மையிலேயே இயற்கை காட்சிகள் கொண்டு ஒரு அழகான இடம் வந்து இது. இந்த இடத்துக்கு நீங்கள் வரணும்னு சொன்னால் எங்கே அந்த இது ரைட், அதாவது இளவாலை சேர்ந்தான் குளத்தை சேர்ந்த நட்பு மண்ணுன்ற இடம் தான் இந்த இடம். இந்த இடத்துக்கு நீங்கள் வாரத்துக்கு வந்து இளவாலை பகுதியிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 11 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு அருமையான காணொலியாக வந்து உங்களுக்கு இருந்திருக்கும். நான் காட்டினதை விட இன்னும் 100 வீதம் வந்து இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் காட்ட போனால் 2 மணி நேரத்துக்கு மேலே ஆகும். இந்த இடம் வந்து எங்கே இருக்குன்னு சொன்னால் நட்பு மண் இளவாலை சேர்ந்தான் குளம் பகுதியில் இருக்குது. கிட்டத்தட்ட இளவாலை பகுதியிலேருந்து ஒரு 11 கிலோமீட்டர் கிட்ட உள்ளுக்கு வரணும். கூகுள் மேப்பில் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னு சொன்னால் இந்த இடத்த நீங்கள் வந்து பார்த்துக்கொள்ளலாம். தொடர்ந்தும் எங்களோட இணைந்திருங்க. இந்த காணொலியில் வந்து உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை வந்து கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜான்சன். பாய்.